கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். அன்பான தோண்ட பிள்ளைகளை, வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நாட்கள் பொல்லாததால் உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்காக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பழைய ஜீவியம் போய் அவன் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதிய நிலைமைக்கு அந்த மனுஷன் மாறத்தக்கதான தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அவருடைய வாழ்க்கை பொல்லாததாக இருந்தது, அவர்கள் மனம் திரும்பி அவருடைய வாழ்க்கை மாறினது. அவர்கள் மாறி கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே கூட வேதத்தில் ஒரு பகுதியினை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 54வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், அதை நீ ஒருபோதும் தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி அதில் உள்ள முளைகளை உறுதிப்படுத்து, இடதுபுறத்திலும். சரி, போதும். கர்த்தருடைய பரிசுத்தநாமம். அன்பானது ஒன்று பிள்ளை, இந்த செய்தியை நான் கொடுத்து அதன் பிறகு இந்த நாட்களில் உங்களோடு கூட இந்த செய்தியை கொடுக்கும்போது இந்த கூடாரத்தின் எல்லைகள் அல்லாவிட்டால் கூடாரத்தை விசாலமாக்குங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஆவியானவர் கொடுத்தார். இப்பொழுது கூடாரம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் கூடாரம் போட்டு அந்த கூடாரங்களிலே தான் வாசம் பண்ணி வந்தார்கள். கூடாரவாசிகள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் கூடாரவாசியும் அவன் குணசாலியும், அது மாத்திரம் அவனுடைய பிள்ளைகளோடு கூடாரத்தில் வாசம் பண்ணினான். ஏனென்று சொன்னால் தேவன் கட்டி உண்டாக்கிய அந்த கைவேலை இல்லாத ஒரு நித்திய நகரத்திற்காக பிரவேசிப்பதற்கு இந்த பூமியிலே அவன் அந்நியனும் பரதேசியமாய் அவன் வாழ்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அதன் பிறகு வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரங்கள் அப்படியாக அநேக பகுதிகளை நான் பார்க்கிறோம். கொரிந்தியர்களை பார்க்கும்போது நாமே தேவனுடைய ஆலயம், நாம் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்ல, இந்த கூடாரமாகிய இந்த தேகம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு அழகாக சொல்லுகிறார். கூடாரம் என்று பார்க்கிறோம். அன்பான தோன்ற பிள்ளைகளை, கூடாரத்திற்குள்ளாக இப்பொழுது வானம் நமக்கு ஒரு கூடாரம், அதற்குள்ளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வீடு ஒரு கூடாரம், இந்த சரீரம் ஒரு கூடாரம். இந்த சரீரமாகி இந்த கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். அப்போது இந்த கூடாரம், இன்னொன்று ஆலயமாகிய கூடாரம், டேபர்நாக்கிள் என்று சொல்லலாம். இந்த 2 கூடாரத்திற்குள் இருந்த மகிமை எப்படி இருந்தது, அந்த கூடாரத்தின் விசேஷம் என்ன என்று சொல்லி இந்த நாட்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனாலும் தாவீதை குறித்து அவர் சொல்லும்போது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னார். விழுந்து போன தாவீதின் கூடாரம். தாவீது ஒரு நாளிலே விழுந்த பகுதி உண்டு. தாவீது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். 3 முறை தேவன் அவனை வலிமையாக அபிஷேகித்தார். ஆனாலும் ஒரு தவறினாலே அவன் விழுந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் விழுந்து போனேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கும்போது, தீர்மானங்களோடு கூட இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் விழுந்து விட்டேனே என்று சொல்லி ஜெபித்தாயானால் தேவன் விழுந்து போன அந்த கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட வல்லவர். திரும்பவனை எடுத்து உபயோகப்படுத்த தேவனால் முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிறோம், விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுத்து கட்டின தேவன் திரும்பவும் நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மிடத்தில் தேவன் ஒரு மன திரும்பலை எதிர்பார்க்கிறார். விழுந்து போன கூடாரம் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கூடாரத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்கும்? ஒன்று சபையாய கூடாரம்,
சரீரமாகிய இந்த கூடாரம். இதில் என்ன நடக்க வேண்டும்? முதலாவது பார்க்கலாம், வேதத்தில் வாசிப்போம். என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த கூடாரத்திற்குள் என்னென்ன சத்தம் உண்டானது, கூடாரத்துக்குள் என்னென்ன தெய்வீகம் இருந்தது என்பதை நம்ம அதில் பார்க்கலாம். வாசியங்கள் பார்க்கலாமே. இன்னும் களிப்பின் சத்தமும் பாருங்க, அந்த கூடாரத்திற்குள்ளாக ஒன்று களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், இரண்டாவது அந்த கூடாரத்திற்குள்ளாக மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மூன்றாவது அந்த தெய்வீக கூடாரம் அல்லாவிட்டால் சபையாகிய கூடாரத்திற்குள்ளாக என்ன நடக்கலாம், மணவாளனுடைய சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கு மணவாட்டி ஆகிய சபையின் சத்தமும், சேனையின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் துதிக்கிற சத்தம், துதியின் சத்தமும், துதியின் சத்தம் அதற்குள்ளாக உண்டாகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலிகளின் சத்தமும், அடுத்தபடியாக ஸ்தோத்திர பலிகள் அப்படியாக அந்த சத்தம் உள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் விடுவிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். சபையாகிய கூடாரம், முதலாவது சபையாகிய கூடாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சபையாகிய கூடாரத்திற்குள் என்ன நடக்கிறதா, உள்ளே சென்று நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபைக்கு தூரத்திலே நீங்கள் போகும்போது உள்ளே இருக்கிற அந்த சத்தம் வெளியே கேட்கும். என்ன சத்தமா? களிப்பின் சத்தம். அங்கு ஒரு களிப்பின் சத்தம் இருக்கிறது. கர்த்தர் பாவத்திலிருந்து என்னை விடுதலாக்கி விட்டார், நான் அதனால் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கர்த்தருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், நான் களி கூர்ந்து மகிழ்கிறேன். ஒரு சகோதரிக்கு கடந்த நாளில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தண்ணீருக்குள்ளாகவே அபிஷேகத்தை பெற்று வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படும் போது அவர்கள் அப்படியாக களி கூறுகிற ஒரு பகுதி. அவர் சொல்லுகிறார், இருள் என்னை விட்டு கடந்து போனது, ஒரு பெரிய வெளிச்சம் மேலேந்து என் மேல் இறங்கி வருகிறதை நான் கண்டேன். ஆதலால் எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை என்ன சொல்வதே, என்ன நடந்தது, ஆவிலே நிரம்பினேன் தண்ணிலே. பிரைஸ் தி லார்ட். அன்பான தோண்ட பிள்ளை, ஒரு களிப்பின் சத்தம் அன்றைக்கு மாத்திரமல்ல, ஆலயத்திலும் கர்த்தர் வருகை மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ளாக களிப்பின் சத்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பான தோன்ற பிள்ளை, ஆலயத்துக்குள் மாத்திரமல்ல, இந்த சரீரமாகிய இந்த கூடாரத்திற்குள்ளாக ஒரு களிப்பின் சத்தம் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் கர்த்தரை நான் தரிசிக்கிறேன், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், ஆதலால் களி கூறுகிறேன். எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் நான் களிப்பாய் கர்த்தருக்குள் இருப்பேன். அன்பான தோன்ற பிள்ளைகளை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் எனக்கு நஷ்டமானாலும் சரி, தொழுவத்தில் ஆடு இல்லாமல், மாடு இல்லாமல், அது மாத்திரமல்ல தோட்டத்தில் கனிகள் இல்லாமல், கர்த்தருக்கு சொல்ல விளைச்சல் இல்லாமல் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளை நீ களிப்பாய் இருக்க வேண்டும். தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் களிப்பின் சத்தம். ஆலயத்தின் கூடாரத்திற்குள்ளாக அவர்கள் செல்லும்போது ஒரு பெரிய களிப்பின் சத்தம், அதோடு கூட எச்சரிப்பின் சத்தமும் உண்டாகும். நான் இந்த நாட்களில் ஒரு சகோதரனிடத்தில் நேற்று தினத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னிடத்தில் பேசினார். திருநெல்வேலியில் ஏதாகிலும் பிரச்சனை உண்டா? ஒரிசாவில் நடந்தது, கர்நாடகா மாநிலத்தில் சபைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்ம கேரளா பகுதியிலும் இருக்குன்னு சொல்லி ஒரு போதகர் இடத்துல கேட்டார். நான் சொன்னேன், இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அப்படி ஆகுது பார்க்கும்போது கடைசி காலத்தில் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு குறிப்பை கூட உங்களோடு கூட நான் வருகை குறித்ததான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அன்பான தோன்ற பிள்ளைகளை, 18ஆம் தேதி இந்த 9வது மாதத்தில் 2008 வியாழக்கிழமை தினத்தந்தி பேப்பரில் ஒரு பகுதியை நான் பார்த்தேன். அந்த பேப்பர் அந்த உடனே அந்த கட்டிங்கை எடுத்து நான் வைத்தேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், தினத்தந்தி பத்திரிகையில் என்ன போட்டிருக்கிறது, 4 இளம்பெண்களை 666 முறை குத்தி கொண்டார்கள் என்ற ஒரு பகுதியை போட்டிருக்கிறது. 8 பேர் சேர்ந்து 4 பெண்களை அழைத்து கொண்டு போய் தூரத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு மதுவெல்லாம் கொடுத்து அவர்களை 666 முறை கத்தியால் குத்தி அந்த 4 பெண்களையும் கொன்று அந்த சரீரங்களை உள்ள பகுதிகளை அவர்கள் புசித்தார்கள். என்ன சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், அந்த அவர்கள் கத்தியால் 666 முறை குத்தி கொன்றனர். 666 என்பது சாத்தானின் குறிப்பேடு ஆகும் என்று சொல்லி இதில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் 666 குறித்து. இதில் அப்படியாக சொல்லி
சாத்தானை வழிபடும் ஒரு கும்பலை சேர்ந்த அவர்கள் சாத்தானுடைய வழிபாட்டில் ஒரு பகுதி இப்படியாக உடல்களை துண்டித்து அவர்கள் வெட்டினார்கள். பிறகு வெட்டப்பட்ட உடல்களை தின்றார்கள். 666 என்று சொல்லி அதில் போட்டிருக்கிறது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை. யோசித்து பாருங்கள், 666 என்பது இந்த பத்திரிகை எத்தனை ஆயிரம் பத்திரிகை அடித்தார்களோ அதில் அவ்வளவுச்சிலையும் போட்டிருக்கு சாத்தானுடைய எண் என்று சொல்லி. ஒரு பகுதியில் ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை அறிந்த ஊழியர்களும் விசுவாசிகளும் வேகமாக இந்த கடைசி நாட்களில் தீவிரமாக கிறிஸ்துவை அறிவித்து அநேக மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிற ஒரு பகுதிகளை நாம் காணப்படுகிறோம். இங்கே பார்க்கிறோம், உன்னுடைய சரீரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, எதிலே இருந்தாலும் களிப்பின் சத்தமும் அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியின் சத்தமும் அதற்குள்ளாக இருந்து கேட்கப்பட வேண்டும், கேட்கப்படும் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நீ ஆலயத்துக்கு செல்லும் போது மாத்திரமல்ல உன்னுடைய இதயத்திலே களிப்பின் சத்தமும் மகிமையின் சத்தமும் வந்து கொண்டு மகிழ்ச்சியின் சத்தமும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியின் சத்தம் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷத்தோடு கூட பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியினால் அவர் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பாடு வந்தாலும் சரி களிக்கூறுகளும் மகிழ்ச்சியும் அவர்களுக்குள்ளாக இருக்கும். ஒரு காலத்தில் அந்த கர்த்தருடைய பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியும் அந்த களி கூறுதலையும் யாரும் எடுத்துவிட முடியாது. வருகை மட்டும் இருக்கும். வருகையிலும் கூட அவர்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து பரலோகத்தில் தேவனோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படியாக தான் இந்த நாட்களில் தேவ வார்த்தை வருகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரிடத்தில் வாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தங்கள் கேட்கிறதாம், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. அது மாத்திரமல்ல களிக்கூறு சத்தம் கேட்கிறது. அடுத்தபடியாக அதில் நீங்கள் பார்க்கும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் தேவனுடைய வார்த்தை அங்கு பார்க்கும்போது மணவாளனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்குள்ளாக ஆலயத்தில் மாத்திரமல்ல அவருடைய இருதயமாகிய ஆலயத்திலும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், அதோடு கூட தேவனுடைய பிள்ளை மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். இந்த நாளிலே கூட இந்த கூடாரத்தில் ஆண்டவரே இந்த சத்தம் கேட்க வேண்டும். என்னுடைய ஆலயத்திற்கு போனால் இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஆனால் என்னுடைய கூடாரமாய சரத்தில் இந்த சத்தம் கேட்கப்படவில்லை. அது கேட்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் செபியுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி நாட்களிலே, பயங்கரமான இந்த நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட இந்த கூடாரம் ஒருவேளை அழிவுக்குரிய கூடாரமாக காணப்படலாம். ஆனாலும் இந்த கூடாரத்தில் நீர் மையப்படும்படியாக இயேசுவே நாங்கள் மையப்படுத்தத்தக்கதாக இந்த கூடாரத்திற்குள்ளாக களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனுடைய சத்தமும் தொனித்து கொண்டிருக்க கிருபை தாரும் ஐயா. நாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்க கிருபை தாரும். இந்த ஆலயத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடி இந்த ஆலயத்தை ஆண்டவரை சரமாகி ஆலயத்தை ஆண்டவரை நீர் வாசமணுகிற ஆலயத்தை உமக்கு சொந்தமான இந்த சரமாகி ஆலயத்தை கூடாரத்தை நாங்கள் கனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.